வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் ஒரு கிறிஸ்பியான பேபி கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லாட்டினா ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சாப்பிட்டுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் பேபிகார்ன் எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண பேபிகார்ன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போது இந்த பேபிகார்ன் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கலாம். இப்படி லைட்டாக தெளித்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. கை வச்சு பார்த்தா கையில் அந்த ஹீட் தெரியும், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேபிகார்ன் போட ஆரம்பிச்சிடலாம். பேபிகார்ன் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும், அதனால ஒன்று ஒன்றாவே போடுங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லாட்டினா கையில் பட்டுடும் ஆயில். நிறைய சேர்த்து மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா பேபிகார்னும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், பேபிகார்ன் ஃப்ரை அவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை இந்த பவுலில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பராக பேபிகார்ன் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.